இந்த உணவில் நம்மளுக்கு ஒரு தடை வந்தால் நம்மளுக்கு ரொம்ப சங்கடமாக தானே இருக்கும். இப்போ எஸ்பெஷலி சுகர் பேஷண்ட்ஸை நினச்சி பாருங்கள். அவங்களுக்கு இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இது ஒத்துக்காது, அது ஒத்துக்காது, இதுதான் நிறைய சொல்லுவோம். இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்குது. ஃப்ரூட்ஸ், பழங்கள் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்லாமா கூடாதா அப்படிங்கிறது. ஸோ அதற்கான பதிவு தான் இது. ஒரு சர்க்கரை நோயாளிகள் யாராக இருந்தாலும் அவங்கள பழங்கள் பொதுவாகவே சாப்பிட்றதே கிடையாது. ஸோ அப்போ எனக்கு ஒரு 45 வயசில் சுகர் வந்ததுன்னா நான் இனிமேல் வாழ்நாள் பூரா பழங்களே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பழங்கள் நல்லாவே நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அந்த சர்க்கரை நோயாளிகள் பழங்களை எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ பழங்கள் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அது இனிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இனிப்பாக இருக்கிற எல்லாத்துலேயுமே சர்க்கரை சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அரிசி அப்படின்னு பார்க்குறோம். அரிசி இனிக்கவா செய்யுது? கோதுமை இனிக்கவா செய்யுது? இல்லையே. ஆனால் இதில் என்ன இருக்குது அப்படின்னா மாவு பொருள். அதுவும் சர்க்கரையை சார்ந்தது தான். ஸோ சர்க்கரைங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி இனிப்பாக இருக்கிறது எல்லாமே அது மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுக்கு கசப்பான பொருட்கள் சாப்பிட்டா சுகர் நம்மளால் குறைக்க முடியும்னு. ஆனால் அதுவும் ஒரு பெரிய மித். அதாவது இது உண்மை இல்லாத ஒரு விஷயமாக தான் நாம் எடுத்துக்கணும். ஸோ பழங்கள் எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இட்லி ஒரு 3 இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இட்லியை பொறுத்தது கிடையாது, எவ்வளோ சாப்பிட்றீங்கிறத பொறுத்து தான். இப்போ சாதம் இருக்குது, இது நம்ம சாப்பிடவே கூடாதா அப்படின்னு கேட்டால் நியாயப்படி அப்போ சுகர் இருந்தால் நீங்கள் சாதம் சாப்பிடக்கூடாது தானே. ஆனால் அதை ஒரு லிமிட்டில் சாப்பிட சொல்கிறோமா இல்லையா? அதே போல தான் இதுவும். இப்போ பழங்கள் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கன்னா, அதுவுமே கலோரிஸ் பொறுத்தது, எவ்வளோ சுகர் அது கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்தது, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து மெயினாக. ஸோ இப்போ பழங்களே இப்போ நான் ஒரு நேரத்துக்கு நீங்கள் பழங்கள் சாப்பிடுங்க நல்லது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு பப்பாளி பழமாக இருந்தாலும் ஒரு பழத்தை சாப்பிட்டா கண்டிப்பாக பிரச்சனை தான். ஸோ அது எவ்வளோ சாப்பிட்ணும்? பழங்கள் சேர்த்துக்காமல் இருக்க வேண்டாம், அந்த பயத்தை விட்டுருவோம். ஆனால் பழங்கள் உங்களுடைய உணவில் நன்றாகவே சேர்த்து கொள்ளலாம். இப்போ காலை உணவோடு சேர்ந்து கொஞ்சம் பழங்கள் எடுத்துக்கிறது, எதாக இருந்தாலும் சரி. ரீஜனல் ஃப்ரூட்ஸ், அந்த பகுதியில் விளையக்கூடிய பழங்களாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே போல் சீசனல் ஃப்ரூட்ஸ், இந்த சீசனில் எது கிடைக்குதோ. இப்போ எனக்கு இந்த சீசனில் கிடைக்காத ஒரு பழத்தை எடுத்து இது சாப்பிட்டா தான் நல்லதுன்னு சொன்னாங்க, அதை வாங்கி சாப்பிட்டேன் அப்படிங்கிறது அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படிங்கிறது இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பழம் சீசனில் இல்லாத பழம் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? இது கோல்டு ஸ்டோரேஜில் எங்கேயோ ஒரு இடத்துல பதப்படுத்தப்பட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த பழங்களில் சத்துக்கள் பெருசாக இருக்காது. இன்னொன்னா அது இயற்கைக்கு கொஞ்சம் வேறு மாதிரியான விஷயம். ஸோ அதனால் நீங்கள் எப்போதுமே இயற்கையாக இந்த நேரத்தில் இந்த ரீஜியனில், இப்போ இந்தியாவில் கிடைக்குதுன்னா இந்தியாவில் உள்ள பழங்களை வாங்கி சாப்பிடுங்க. இப்போ இதே இது நான் ஃபாரினில் உள்ளதாக சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தேவையில்லை. இப்போ நம்ம பெரிஸ் சாப்பிட்றதெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு. எனக்கோ ஒரு நாள் அது வருது சாப்பிட்லாம், இல்லை எனக்கு இது சாப்பிட்டா தான் நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் அதையே நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி பழக்க வழக்கங்களை நாம் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த ஏரியாவில் எது விளையில கொய்யாப்பழம் எங்கள் ஏரியாவில் ரொம்ப நல்லா விளையுது, எங்கள் வீட்லேயே மரம் இருக்குங்கன்னா நல்லா சாப்பிடுங்க. பப்பாளி பழம் எங்கள் வீட்லேயே இருக்குது, ரொம்ப நல்லது, அதை சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ், ரீஜனல் ஃப்ரூட்ஸ், அந்த பகுதியிலேயே விளையக்கூடிய பொருட்கள், இது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு. ஸோ இதை எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ காலையில் நீங்கள் ஒரு ஆப்பிள்னால் அரை ஆப்பிள் போல் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் அந்த அளவு வச்சுக்கோங்க. நான் உதாரணத்துக்கு ரொம்ப காமனான ஒரு விஷயம்னா காஃபி ஆத்துற டவரா அளவுக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த காஃபி ஆத்துற டவரா அளவுக்கு நீங்கள் பழங்கள் நார்மலாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டால் எவ்வளோ வருமோ அந்த மாதிரி ஒரு கப்பு நிறையா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், எந்த பழமாக இருந்தாலும். பழச்சாறுகள் குடிக்கிறத நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அதில் ஃபுல்லாமே நீங்கள் நார்ச்சத்து பகுதியை பூரா பிழிஞ்சு எடுத்துருவீங்க. அதில் அதிகமான அளவுக்கு தண்ணி சேர்ப்பீங்க. ஸோ அப்போ என்ன ஆயிரும், நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவு கம்மியாயிடும். அதுபோல் ஒரு சில பேர் அதில் சுகர் போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு ஏதோ ஒரு சர்க்கரை, இப்போ நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சர்க்கரை தானே, அந்த மாதிரி அடிஷ்னலாக சேர்க்கக்கூடியதை தவிர்த்துக்கலாம். இயல்பாக அந்த பழங்களில் என்ன சத்துக்கள் இருக்கோ அது உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு விதத்தில் என்ன அப்படின்னா, அதில் இயல்பாக இருக்கக்கூடிய இயற்கையாக சமைக்காத அந்த நார்ச்சத்து உங்களுடைய குடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பழங்களில் ஃபுல்லாமே குளுக்கோஸ்க்கு பதிலாக ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற பொருள் தான் நிறையா இருக்குது. அதுவுமே உடம்புக்கு அதோடைய செரிமானம் வேறு மாதிரி தான் நடக்கும். ஸோ அதனால் முதல் பகுதி காலங்காத்தால் எழுந்திரிச்சு நீங்கள் முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அதில் ஒரு பகுதி பழங்களாக இருக்கக்கூடியது மிகவும் நல்லது. அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று. இரண்டாவது, எனக்கு மத்தியானமும் அது மாதிரி சேர்க்கலாம், தாராளமாக சேர்த்துக்கலாம். இல்லை மத்தியானம் விட்டுறேன், காலையிலையும் நைட்டும் மட்டும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா தைரியமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். வாழைப்பழமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அப்படி கிடையவே கிடையாது. நான் சொன்ன கணக்கு மாதிரியே தான். ஏன்னா இதில் இனிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா
இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மாம்பழத்தையும் வாழைப்பழத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா எது அதிகமாக இனிக்கும்? மாம்பழம் தான் அதிகமாக இனிக்கும். ஸோ அதில் வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த சீசனில் மாம்பழமே சாப்பிடவே மாட்டேன் அப்படின்றதுலாம் அப்படி தேவையில்லை. ஒரு 2 பீஸ் அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அந்த லிமிட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம எப்போதுமே கட்டுப்பாடோடு அந்த உணவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்காக பட்னி போடணுங்கிறது வந்து அவசியம் கிடையாது. அப்படிங்கிறதுக்காக தான், விழிப்புணர்வுக்காக தான் அந்த பதிவு. நன்றி.